பாகற்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு பாகற்காயை வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 5 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, சின்ன சைஸ் தக்காளி. இது கூடயே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் எல்லாம் அப்படியே வெந்து வரட்டும். ஒன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. பாகற்காயும் 70% நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட காரத்துக்கு ஏற்ப கார மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அடுத்தது இதில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோம். என்ன அப்படின்னா 65 மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு 65 மசாலா எடுத்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சம் போல் துருவன தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் குக் ஆனதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யறது. டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேணால் சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை.